வெபினார். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்க WhatsAppல மெசேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குள்ள ப்ரொசீஜர். அதுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்கள் WhatsAppல நிறைய கம்யூனிகேஷன் நடக்கணும். எக்கச்சக்கமான கம்யூனிகேஷன் நடக்கிறப்போ, நீங்கள் கரெக்டான ஆடியன்ஸுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறப்போ எந்த இஷ்யூஸுமே வராது. ஓகே, ஸோ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ என்னென்ன 5 ரூல்ஸ் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கிறேங்க. ஜாயின் வாட்ஸ்அப் குரூப். நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் ரிலவெண்ட் ஓரியன்ட் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா அதில் நிறைய கம்யூனிகேஷன் நடக்கும். ஓகேயா, இதுதான் ஃபஸ்ட்டு ரூல்ஸ். நல்லா கவனிச்சுக்கிறேங்க. உங்கள் ரிலவெண்ட் டார்கெட் ஆடியன்ஸ் பிஸ்னஸ் ஓரியண்டாக இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நிறைய கம்யூனிகேஷன் நடக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த கம்யூனிகேஷன் இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இதில் நிறையா கம்யூனிகேஷன் நடக்கிறதுனால வாட்ஸ்அப் மெசேஜ் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. செகண்ட் ட்ரைனிங் வாட்ஸ்அப் நம்பர். உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மாதிரி ஒரு 3 உங்கள்கிட்ட ஒரு 3-4 நம்பர் இருக்குதுன்னா அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே கம்யூனிகேஷன் க்ரியேட் பண்ணிக்கணும், ட்ரைனிங் கொடுத்துக்கணும். ஸோ இது எப்படி சார் ட்ரைனிங் கொடுக்குறது அப்படின்னா, அதுக்கு ஒரு டூல் இருக்குது. அந்த டூலோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் எப்படி ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதோட ப்ரொசீஜர் என்னன்னு தனியாக அந்த டூலோட லிங்க் நான் கீழேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த டூல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கிறேங்க. ஓகே, இது ட்ரைனிங் வாட்ஸ்அப் நம்பர். இதனால் நீங்கள் ஒரு 200 நம்பர் அனுப்புனீங்கன்னா 300-400 கூட அனுப்ப சான்ஸ் இருக்குது, கரெக்டாக ப்ரொசீஜர் பண்ணிங்கன்னா. ஓகே, ஸோ அடுத்தது ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். நீங்கள் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஆட் ரன் பண்ணிங்கன்னா, டிராஃபிக் ஆடு, என்கேஜ்மெண்ட் ஆடு, ப்ரொமோஷனல் ஆடு ரன் பண்ணுறப்போ உங்கள் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் இதை டார்கெட் பண்ணிங்கன்னா, வாட்ஸ்அப் ஆடு டார்கெட் பண்ணிங்கன்னா, ஸோ கிளிக் பண்ணி நிறைய என்கொயரி வர்றப்போ நிறைய கம்யூனிகேஷன் இருக்கும். ஓகே, இது தேர்ட் ஸ்டெப். அடுத்து ஆட்டோ ஃபாலோ சிஸ்டம். நம்மளோட ஆட்டோ ஃபாலோ சிஸ்டம் ட்ரிப் மார்க்கெட்டிங்கில் உங்கள் வர கிளைண்டெல்லாம் கம்யூனிகேட் பண்ணி இருக்கிறப்போ டெய்லி அவங்களுக்கு மெசேஜ் போய்கிட்டே இருக்கும்போது அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க நேம் போட்டு இதனால் என்ன பண்ணுன்னா நிறைய கம்யூனிகேஷன் நடக்கும். ஓகே, இப்போ ஒரு 10 லீடு வருது, இன்றைக்கி ஒரு 10 மெசேஜ் போகும், நாளைக்கு ஒரு 20 மெசேஜ் போகும். அடுத்தது கம்யூனிகேட் நடக்கிறதுனால நிறைய கம்யூனிகேஷன் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதனால உங்களுக்கு இன்னும் வாட்ஸ்அப் மெசேஜ் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த சாட் பாட்டை பர்ஃபெக்டாக பண்ணிக்கிறீங்க. நான் சொன்னல பில்டு பண்ணிக்கிறீங்க 5 கொஸ்டின்ஸ். இது மாதிரி நீங்கள் அப்படி பில்டு பண்ணுறப்போ என்ன நடக்கும்னா, அவங்க கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க, அது மூலமாகவும் கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ இந்த 5 ஸ்டெப்பே நீங்கள் யூஸ் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் நிறைய இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நிறைய பேருக்கு 500 பேர் 1000 பேருக்கு அனுப்புன்னு ரூல்ஸ் இல்லை. கரெக்டான ஆடியன்ஸுக்கு நீங்கள் அனுப்புகிறப்போ அவங்க பிளாக் ஆக்காமல் இருந்தாங்கன்னா ஓகேங்களா, இந்த 5 ரூல்ஸ் கரெக்டாக அப்ளை ஆனிச்சு, பர்ஃபெக்டாக அப்ளை ஆகி 300, 400, 500 கூட இப்போ சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த 5 ரூல்ஸையும் பாஸ் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.